டேய் அண்ணா, தப்ப தவறி கூட கல்யாணங்கிற வலையில விழுந்துடாதுடா. அனுபவப்பட்டு அடி வாங்கி சொல்றேன் கேட்டுக்க. அங்க ஒண்ணுமே இல்ல. ஏன்டா திடீர்னு இப்படி பேசுறா? பின்ன என்னப்பா, அவசரத்துக்கு போன் பண்ணேன். போன் எடுக்க இவ்வளவு நேரமானு ரொம்ப சாந்தமா தான் கேட்டேன். அதுக்கு அவல்ல எவ குயிக்கா போன் எடுக்கிறாளோ அவளுக்கு போன் பண்ணி பேசுனேன், என்கிட்ட போன் பண்ற அப்படின்னு சொல்லி பொசுக்குன்னு போனை கட் பண்ணிட்டா. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்பெல்லாம் வாயை திறந்தால எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியல. அது ஏன்டா அப்படி? அதான் எனக்கும் புரியல. நான் தப்பா பேசுனா இல்ல அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. இப்படித்தான் கல்யாண வாழ்க்கையே போகுது. இதனாலதான் சொல்றேன், உனக்கு இந்த வாழ்க்கையே வேணாண்டான்னா. ஏன்டா பேச மாட்டீங்க? ஒண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு நீ இப்ப அட்வைஸ் பண்றியா? ஒழுங்கா ஓட்டிடு. நானும் கல்யாணம் பண்ணி என்ன கஷ்டம் நான் செய்யறது என்ன நானும் பாக்குறேன். ரைட்டு, உன் தரையெடுத்து யாரால காப்பாத்த முடியும்? A few moments later. டேய் மௌனே, உனக்கு மட்டும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன், என் கடமையே முடிஞ்சிடுச்சுடா. ஓ, கடமைக்காகலாம் என் வாழ்க்கையை நான் பலி கொடுக்க முடியாதுமா? பொழுத்து நல்ல பொண்ணாவே பாரு. அதே மாதிரி அவங்க ஒரு நல்ல பையனா கேட்டா நான் என்ன பண்றது? அம்மா, நான் ஆர்னிக்ஸ் போட்டு கொடுக்கணும். இப்படி அசிங்கப்படுத்த கூடாதுமோ?